இங்கே இந்த ஊர்ல அயலின்ற ஒரு பெண் தெய்வ கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள வயசுக்கு வராத பொண்ணுங்க மட்டும் தான் வந்து பூஜை பண்ணணும். அப்படி அந்த ஊர்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க ஊர் வழக்கப்படியே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோயின் தமிழும், அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. வரதட்சணைலாம் குடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தமிழ் படிக்கிற ஸ்கூல்ல பொண்ணுங்க பிரேயர்ல முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுறாங்க. அவங்க பிரின்சிபல் வந்து 10th அதிக மார்க் எடுக்கிறவங்க பேர் எழுதுறதுக்காக ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து மாட்றாங்க. சொந்த ஊர்க்காரன் ஒருத்தன் டீச்சரா வேலை பார்க்குறான். இந்த போர்டெல்லாம் எதுக்கு மாட்றீங்க? பசங்க எவனும் பாஸ் ஆனதே கிடையாது. பொண்ணுங்க 10th மேல நாங்க படிக்கவே விட மாட்டோன்னு அவனே சிரிச்சுட்டு போறான். தமிழுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நல்லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு நாள் அவங்க ஊருக்கு டாக்டர் வந்திருந்தப்ப அவங்க ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு போய் தமிழ் விளையாடிக்கிட்டு இருக்கா. பிரின்சிபல் அதை பார்த்துட்டு நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆனா நீ இந்த மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணலான்னும் போது அவளும் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்றா. தமிழோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வயசுக்கு வந்துடுறா. எதுவும் தெரியாம விளையாட்டுத்தனமா இருக்கா. தமிழோட அம்மாவும் நம்ம பொண்ணும் இந்த மாதிரி ஆவான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழோட ஃப்ரெண்டை விளையாடவும் அனுப்பாம ஸ்கூலுக்கும் அனுப்பாம வீட்லயே வேலை சொல்லியே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தாங்க முடியாம ஒரு நாள் தமிழ் கிட்ட இதெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. தமிழ் இதெல்லாம் நமக்கும் நடந்துருமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கா.